அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு ராசி பலன். இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பரபா வருஷம் தமிழ் வருடம், தமிழர்களின் பாரம்பரியமாக கொண்டாடி கொண்டு இருக்கும் இந்த தமிழ் வருட பிறப்பு அற்புதமான ஒரு எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய நவகிரகங்களின் பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க. இந்த மாற்றங்கள் எதை எப்படி நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆதரவு கொடுங்க. மீனம் அற்புதமான ராசி, ஜல தத்துவ ராசி, காலபுருஷ தத்துவத்தில் 12ஆவது வரக்கூடிய ராசி ஐன சைன போக சுகஸ்தான ராசி. அப்படின்னா மற்றவங்களுக்காகவே வாழ்கிறது தான் நம்மளுடைய லட்சியம். நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், நமக்காக தான் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்க தெரியாதுங்க. கள்ளங்கோடம் இல்லை, சூதுவாது கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அது வாக்கு நிறைவேற்றுறது நமக்கு பெரிய படம் இருக்கும். சரிங்களா? வாக்கு கொடுத்துட்டேன், போய் பேசக்கூடாது, மாற்றி பேசக்கூடாது. நாமளும் மாற்றி பேச மாட்டோம், மற்றவங்க மாற்றி பேசினாலும் நமக்கு பிடிக்காது. அதுதான் நம்மளுடைய குணம். ஏன்னா குரு பகவான் இல்லையா உங்களுடைய ராசி அதிபதி. எப்போவுமே அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது, அடுத்தவங்களை நல்வழிப்படுத்துறது, ஒழுக்கத்தை சமூகத்தை மேலே ஒரு அக்கறை எடுக்கிறது யாருன்னு கேட்டோம்னா இந்த மீனராசிக்காரது. ஆனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுவும் இந்த ஒரு வருஷம் போன மார்ச்சிலிருந்து அப்பப்பா மீனராசிக்காரர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கண்ணில் ரத்தம் தான் வரல, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாச்சு. கண்டிப்பாக அதாவது நம்மளையெல்லாம் மற்றவங்க பார்த்து அவருக்கு என்ன குறை, அவங்க என்ன ராஜ வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. ஆனால் வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகளாவது உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் சமீப காலத்தில் எல்லாம் கை கட்டுச்சு, வாய்க்கெட்டில். ஆனால் இன்றைக்கி பண ரீதியிலையும் சரி, மன ரீதியிலையும் சரி முன்னேற்றம் இல்லை. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி எது எடுத்தாலும் அதை இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியலைங்க. ஏங்க எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, அதுதான் உங்களுடைய பிரச்சனை. கவலையே படாதீங்க. 7 சனி நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் குரு 4ஆம் இடத்தில் இருக்கிற குரு இந்த மே மாதம், அதாவது முடிஞ்சு ஜூன் 1 1ஆம் தேதியே 5ஆம் இடம் உச்சம் அடைஞ்சு அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. சனி கண்டிப்பாக 9ஆம் பார்வையை பார்க்கும்போது இந்த 7 சனி இருக்குது, எனக்கு கஷ்ட நேரம் இருக்குது, எல்லாம் இழந்துட்டேன், கடன்காரன் ஆகிட்டேன், இன்றைக்கி அவமானப்பட்டுட்டேன், அதெல்லாம் மறந்துடுங்க. எல்லாத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டிடுவீங்க. கண்டிப்பாக நடக்கிறத இல்லையும் மட்டும் பார்த்துக்குங்க. எனக்கு ஃபோன் பண்ணியே நீங்கள் சொல்லுவீங்க. உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு, நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு, இவ்வளோ நல்லவங்களாக இருந்து நம்ம இவ்வளோ வேதனைப்பட்டுட்டுமே, எல்லோரும் நம்மளை முன்னால் விட்டு பின்னால் குழியை தோண்டிட்டாங்களே. ஆனால் அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும்னு நினச்சி அப்படியே வேதனையில் இருக்கிற பார்த்தீங்களா, கண்டிப்பாக நீங்கள் வாழ்ந்துருவீங்க, ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பாக கடவுள் கெட்டவங்க என்னதான் கெட்டவங்களை மறுபடியும் கெட்டு விழுந்துட்டே இருந்தாலும் கெட்டவங்க வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த குரு பயிற்சி. ஜூன் 1ஆம் தேதி அற்புதமான பயிற்சி. உச்ச குருங்கிற ராசியை பார்க்குறது அற்புதம். 7 சனி ஜென்மச்சனி உங்களை அப்படியே தூக்கி அழுத்தி வச்சுருக்குது பார்த்தீங்களா, அப்படியே சக்க போடும். அப்படியே நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பீடு எடுத்துருவீங்க. சரிங்களா? சிலருக்கு திருமணமாகாமல் இருக்கக்கூடிய தன் குடும்பத்தில் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களால் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு சில பிடிச்ச மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியில் நினச்ச வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த ஜூனுக்கு முன்னாலேயும் நல்லா இருக்குது. ஆனால் ஜூன்லேருந்து ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்களா? அடுத்தது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 5ஆம் இடத்துக்கு வரும்போது குலதெய்வ அனுகிரகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு டிசம்பரில் வரைக்குமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் இடம் வந்தாலும் அந்த குரு சேர்க்கையில் கேது இருக்கிற போது பெரிய ஞானம். நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ரீதியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற விஷயம், அடுத்தது ஒரு வெளிநாடு போகக்கூடிய விஷயம், மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடியவங்க, அரசியலில் சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமான காலம். சரிங்களா? அரசியல் சார்ந்த துறையில் பெரிய அளவில் ஒரு ஆரம்ப காலத்துலேருந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு நமக்கு உண்டான பலன் இல்லை, மற்றவங்கள தூக்கி விட்டோம் ஏணி மாதிரி. ஆனால் ஏணி அங்கேயே தான் இருக்குது. ஆனால் மேலே ஏறணுங்க மேலே போயிட்டாங்க. அதனால் நம்ம எல்லாம் சமூகத்துக்காக பாடுபட்டு நமக்கு ஒன்றும் பவர் இல்லையே, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ கிடைக்க போகுது. சரிங்களா? அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆதாய பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக கிடைக்கும்.
கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, அதெல்லாம் விட்டுருங்க, கிடைச்சே தீரும், மாற்றமே இல்லை. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஏற்கனவே என்னத்தை நான் சாதித்தேன், எல்லா திறமையும் நம்மக்கிட்ட இருக்குது, எல்லா பெருமைகளும் இருக்குது, எல்லாமே கண்ணில் பார்க்குறது கையில் செஞ்சு முடிப்போம், நம்மக்கிட்ட எல்லா டெக்னிக்கல் மைண்டும் நம்மக்கிட்ட இருக்குது, டிசைன் ஒர்க் இருக்குது, கலை நயம் இருக்குது, அதே மாதிரி ஒரு எந்த ஒரு வேலையும் கொடுத்தாலும் அது சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த பொறுப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு இல்லையேங்கிறதெல்லாம் காலம் மாறி வாய்ப்பு வந்துருச்சு, நமக்கு ஒரு சக்ஸஸ் காலம் வந்துருச்சு, இப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு நீங்கள் நம்பிக்கை வைங்க. இந்த பராபவா வருஷம் நிச்சயமாக சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் நினைச்ச காரியம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலம். இருந்தாலும் ஜென்மத்தில் சனி இருப்பதனால சனி பகவான் வழிபாடு பண்ணிக்கங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு தவறாமல் பண்ணிட்டு வாங்க. வியாழக்கிழமை நாளில் அதாவது தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு, குரு பகவான் கோயிலுக்கு போய், அதாவது வியாழக்கிழமை நாளில் கொண்டக்கடலை மாலை போட்டு, அதாவது வெண்பட்டு ஆடை, அதாவது வஸ்திரம் வச்சு வணங்கி பிரார்த்தனை பண்ணுறது, சக்கரை பொங்கல் இட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆதாயத்தை, லட்சியத்தை நீங்கள் அடைவீங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. மீனராசிக்காரருக்கு சொல்லவே முடியாது, அத்தனை இடைஞ்சல்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க, சரிங்களா? ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய அளவில் வர வேண்டியது எல்லாமே அப்படியே எதை சொல்லுவாங்க இல்லையா, பெரிய அளவில் வர வேண்டியது பெரிய பிரச்சனையாக போச்சு, நல்லதெல்லாம் கெட்டதாக போச்சு, சரிங்களா? நமக்கு வர வேண்டியதெல்லாம் மற்றவங்க அனுபவிச்சுட்ருக்குறாங்க, இதெல்லாம் முடிஞ்சது, சரிங்களா? திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறு வாழ்க்கை செய்ய வேண்டிய வாய்ப்புகளும், சிலருக்கு புத்திரபாகியம் இல்லாமல் இருந்து பார்த்தீங்களா, கண்டிப்பாக கிடைக்கும், புத்திரபாகியம் கிடைக்கும். வாரிசுகளால் பிரச்சனைகள் நாம் நினச்ச மாதிரி இல்லை, அவங்க ஆப்போசிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அந்த குறைகள்லாம் தீரும். குழந்தைகள் நல்ல கல்வி பலம் உருவாகும். அதாவது படிப்பில் டல்லாக இருக்கிறவங்களுக்கு படிப்பு இனிமேல் நல்லபடியாக வரும், சரிங்களா? அதாவது கொஞ்சம் ஒரு 60, 70 வயசு, 80 வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றங்கள் வரும், சரிங்களா? ஏதோ ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டா சரியாகும், நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது நிறைவேறும், இதெல்லாம், சரிங்களா? சுப செலவுகள் பண்ணுங்கள் மறக்காமல். வீடு கட்டுறது, அப்புறம் இடம் வாங்கிறது, அப்புறம் பிஸ்னஸ் மேலே கொஞ்சம் தூர பிரயாணங்கள் போய் பிஸ்னஸ் பண்ணுறது, வெளியூர் போய் பிஸ்னஸ் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுங்கள். இந்த நேரம் சாதகமாக இருக்கும், சரிங்களா? சரி, அற்புதமான காலம்தான். பட்ட கஷ்டங்கள், பல கஷ்டங்கள் இருந்தாலும் கடவுள் நல்லவங்களையும் வாழ வைப்பாருங்கிறதுக்கா ஒரு வாய்ப்பு இந்த பரபவா வருஷம் நமக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்துருக்குதுங்கிறத ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க, நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் கோச்சாரங்கிறது சந்திரன் மதியை வச்சு சொல்லியிருக்கிறோம். ஆனால் விதிங்கிறது லக்னம் இல்லையா, பிறப்பு ஜனஜாதத்தை ஒரு முறை பார்த்ததுக்கு தான் சரியாக இருக்கும். கோச்சாரம் நல்லா இருக்கிற போது இன்னும் பிறப்பு ஜாதகம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இன்னும் பயங்கரமான பவர் எடுக்கும், சரிங்களா? அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகம், அதிர்ஷ்டம், எந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை அமையும், எந்த மாதிரி முயற்சிகள் எந்த காலகட்டத்தில் எடுக்கலாங்கிறதெல்லாம் பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இந்த புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, மனம் மகிழ்ச்சி, பெரும் செல்வாக்கான ஒரு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான ஒரு பந்தங்கள் ஏற்பட்டு சீரும் செல்வமாக நீங்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.